போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த வக்கீல் கருப்பு கோட்டு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன மாமா சொன்னாரு? போலீஸ் உன் மேல பொய் கேஸ் போட்டு உள்ள வைக்கிறதுலே குறியா இருக்கு, அதனால இந்த ஊர்ல இருக்காதன்னு சொன்னாரு. இல்ல நாம வேணா கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டு வேற ஊர்ல போய் இருந்துட்டு வரலாமா? என்ன அவ ரொம்ப யோசிக்கிறா, வெளியூர் போக ஒத்துக்க மாட்டாளோ? முத்து, நம்ம ஊரை விட்டு போலான்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் இந்த போலீஸ் மட்டும்தான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. மாமா, நான் உன் கூட இருக்கணும், எனக்கு அவ்வளவுதான். அது எந்த ஊரா இருந்தா என்ன, போலாம் மாமா. ஆமா, எந்த ஊருக்கு போலாம்? எந்த ஊருக்கு வேணாலும் போலாம் முத்தழகு, ஆனா சென்னை மட்டும் வேணாம். ஏன் மாமா? சரி விடு, அதை பத்தி ஏன் பேசிக்கிட்டு. எனக்கு தெரியும் மாமா, நீ ஏன் சென்னை வேண்டான்னு சொல்றன்னு. அந்த அபி சென்னையில இருக்கிறான் தானே? ஆமா முத்தழகு, ஏற்கனவே அவளுக்கு நமக்கும் ஆகாது. இதுல ஒரே ஊர்ல இருந்தோன்னு வை, அவளை பாக்குற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும். எதுக்கு நமக்கு சங்கடம், நம்ம ஒதுங்கியே இருப்போம். நாம ஏன் மாமா ஒதுங்கி இருக்கணும்? நாம ஒதுங்கி போக வேண்டிய அளவுக்கு அபி ஒண்ணு பெரிய ஆள் இல்ல. அவ வேணா என்ன பார்த்து நானும் நீயும் சேர்ந்துட்டோன்னு பொறாமப்படலாம். ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அவ யாரோ நான் யாரோ. நம்ம சென்னைக்கே போலாம் மாமா. முத்தழகு, நீ சொல்றேன்னு தான் நான் சென்னைக்கு வரதுக்கே சம்மதிக்கிறேன். இல்லனா நான்... சரி மாமா, நீ முதல்ல சாப்பிடுவா. அப்பப்பா, ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டேன். மாமா பேப்பர் பார்த்துட்டு இருக்காரு. இனி ஃபியூச்சர்ல நம்ம ராசி எப்படி இருக்குன்னு பேப்பர்ல பார்ப்போம். என்ன மாமா? மாமா, என்னடா பேப்பர்ல என் ராசிக்கு என்ன போட்டிருக்கு? ஓ, ராசி என்ன மாமா? இரும்பு துரு பிடிச்சா தகரம், என் ராசி மகரம். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க மாமா. அவனுக்கு அதிர்ஷ்டம் எகுரும். எகுரும் எகுரும். இந்த ராசிக்காரர்கள் பித்தலாட்டம் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. மாமா, அது ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. இந்த காலத்துல யாராவது ராசி பலனாலாம் நம்புவாங்களா? வேற நியூஸ படிங்க மாமா. அப்புறம் எதுக்குடா கேட்ட? நீங்க பேப்பரை படிங்க மாமா. வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு என்னடா சாமி. ஐயோ அத்தை, அத்தை வரே. அபி, என்ன அபி? அத்தை, சஞ்சீவ பாத்தீங்களா அத்தை? ரூம்ல அவனை காணும். காணமா? ஐயோ, மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சா? மறுபடியும் முதல்ல இருந்தா? கடவுளே. சஞ்சீவ ரூம்ல காணமா? என்னமா சொல்ற நீ? ஆமா அத்தை, ரூம்ல காணும். மாமா, ஏங்க சஞ்சீவ நீங்க எதுவும் பாத்தீங்களா? இல்லையே. இல்லையா? இந்த சஞ்சீவ் எங்கதான் போனானே தெரியலையே. டேய் சந்தோஷ், நீ சஞ்சீவ பாத்தியா? இல்லம்மா, ஏன் கேக்குறீங்க? அவனை வீட்ல காணோம்டா. காணுமா? இவன் எங்க அடிக்கடி காணாம போயிடுறான்? நமக்கு தெரியாம அவன் ஏதோ பண்றாமா? அவன் வந்த உடனே அவனை விசாரிக்கணும். சந்தோஷ், மாப்பிள்ள நமக்கு தெரியாம ஒன்னும் பண்ணல. எப்படி சொல்றீங்க? அப்போ சஞ்சீவ் எங்க போயிருக்கானு உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியும் மாப்பிள்ள. என்னது தெரியுமா? சஞ்சீவ் எங்கடா போனா? மாப்பிள்ள ஆபீஸ்க்கு போயிருக்கா மாமா. ஆபீஸ்க்கு? ஆபீஸ் போயிருக்கானா? நான் தான் அவன்கிட்ட இனி ஆபீஸ்க்கு போக வேணாம், அபிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் கூட இருந்து பாத்துக்கோன்னு சொன்னேனே.
நான் சொன்னதே மீறி அவன் எதுக்கு ஆபீஸ்க்கு போனா? மாமா என்ன முழிக்கிற? பதில் சொல்லு. எதுக்கு ஆபீஸ் போனா? அது நீங்க நினைக்கிற மாதிரி சஞ்சீவ் ஆபீஸ்ல ஒர்க் பண்ண போகல. அப்புறம் பின்ன எதுக்குடா ஆபீஸ்க்கு போனா? மாமா கொஞ்ச நேரம் குறுக்க கேள்வி கேட்காம இருங்க மாமா. நானே சொல்றேன். ஃப்ளோ மிஸ் ஆகுது இல்ல? சொல்லு. சொல்லு மாமா. எதுக்கு ஆபீஸ் போனா? இருங்கடா, யோசிக்க வேணாமா? சஞ்சீவ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் இல்லையா? அவனுக்கு நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் பார்க்கணும் பேசணும்னு ஒரு ஆசை போல. அதனால ஒரு 8 போய் பார்க்க போயிருக்கான். அதுக்கு போய் இல்ல மாப்பிள ரொம்ப கேள்வி கேட்காத மாப்பிள, என்னால சமாளிக்க முடியாதுல. என்னது? டேய், என்னடா சமாளிக்க முடியாது? இல்ல பதில் சொல்ல முடியல, அதான் மாமா அப்படி சொல்ல வந்தேன். சரிண்ணே. அத்தை, இன்னைக்கு நானே சமைச்சு சஞ்சீவுக்கு எடுத்துட்டு போய் ஆபீஸ்ல கொடுத்துட்டு வரேன். சரிம்மா. தங்கச்சி, மாப்பிள்ளைக்கு லஞ்ச் எடுத்துட்டு போறியா? அதெல்லாம் வேண்டாம். ஏன் மாமா வேண்டாம்? அது தங்கச்சி நிறமாசமா இருக்குல்லப்பா, எதுக்கு அலைச்சலு? அதுக்கு தான் சொன்னேன். அண்ணன், இதுல என்ன அலைச்சல்? சமைக்க போறேன், லஞ்சை பேக் பண்ண போறேன், கார்ல ஏறி போய் ஆபீஸ்ல இறங்க போறேன், லஞ்சை பரிமாறிட்டு வர போறேன், அவ்வளவுதானே? ஆமா, அவ்வளவுதானே. அம்மா நீ போயிட்டு வாமா. என்ன அவ்வளவுதானே? மாமா, நிறமாசமா இருக்கிற பொண்ணு லாங் எல்லாம் டிராவல் பண்ணக்கூடாது. போனா யார் மாட்டிக்கிறது? மாட்டிக்கிறதா? சும்மா இருங்க மாமா. தங்கச்சி, நீ சஞ்சீவுக்கு லஞ்ச் கொடுக்க போக வேண்டாமா? சரி, அபி சஞ்சீவுக்கு லஞ்ச் கொடுக்க ஆபீஸ்க்கு போகல. சரிக்கா. அபி, நீ சஞ்சீவுக்கு ஃபோன் பண்ணி சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர சொல்ல. ஏக்கா, என்னக்கா சொல்ற? சஞ்சீவ் லஞ்சுக்கு வீட்டுக்கெல்லாம் வரமாட்டான். ஏண்டா வரமாட்டான்? அது இன்னைக்கு மாப்பிள்ளை லஞ்சுக்கு ஸ்டாஃப் எல்லாரையும் ஹோட்டல் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ட்ரீட் கொடுக்க போறானா. அதனால அவனும் ஹோட்டல்லயே சாப்பிட்டுருவான். மாமா, இதே நீ முதல்ல சொல்லல. அப்ப தோணல, கேட்கல, அதனால சொல்லல. இப்ப சொல்லிட்டேன்லப்பா. மாப்பிள்ளை சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருவான். எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாக்குறீங்களா? வாமா. அப்பாடா, சமாளிச்சிட்டோம்டா. என்ன இவன் இங்க வரான்? மா, வாமா. என்ன மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குற? எனக்கு உன் மேலதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இரு, ஆபீஸ் போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். ஹலோ. ஐயோ, ஒரு 3 வேளை சாப்பாட்டுக்கு இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. முடியல. மாமா, சஞ்சீவ் சாயந்தரம் வந்துருவான் மாமா, இருங்க வரேன். நான் சொன்னது சரிதாம்மா. சஞ்சீவ் இங்க இருந்து எப்படியோ 2 மணி நேரத்துல முத்தழக பார்க்க ஊருக்கு போயிருக்கான். என்ன ஸ்ரீஜா சொல்ற? 2 மணி நேரத்துல 600 கிலோமீட்டர் போறதுக்கு அவன் என்ன சூப்பர் மேனா? எனக்கு என்னமோ பாண்டி இன்னும் சாகல, திரும்பி வந்துட்டானோன்னு தோணுது. ஆமா ஸ்ரீஜா, அண்ணாச்சி ஆளுங்க கிட்ட இருந்து
பாண்டி தப்பிச்சு உயிரோட வந்திருக்கணும். பாண்டியும் சஞ்சீவும் சந்திச்சு பேசிருக்கணும். சஞ்சீவுக்கு உண்மை புரிஞ்சு முத்தழக பாண்டிக்கு விட்டு கொடுத்துட்டு அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கணும். இதுதான் நடந்திருக்கணும். உனக்கு வேணும்னா லாஜிக்கா அப்படி தோணலாம், ஆனா எனக்கு அப்படி தோணல. சஞ்சீவ் நம்ம வீட்ல அபி கிட்ட சஞ்சீவாவும் முத்தழகு கிட்ட பாண்டியாவும் நடிக்கிறானோன்னு தோணுது. வேணா ஒண்ணு பண்ணலாமா ஸ்ரீஜா? என்ன? அண்ணாச்சிக்கு ஃபோன் பண்ணி பாண்டி உண்மையாவே செத்துட்டானா இல்லையான்னு கேக்கலாம். அப்ப தெரிஞ்சிரும் நீ சொல்றது சரியா இல்ல நான் சொல்றது சரியான்னு. அண்ணாச்சிக்கு இப்பவே ஃபோன் பண்றேன். சொல்லுவே ஸ்ரீஜா. அண்ணாச்சி, எனக்கு ஒரு சின்ன டவுட், அத கிளாரிஃபை பண்ணணும். அதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன சொல்லு. பாண்டி செத்துட்டானா இல்ல உங்களோட ஆளுங்க அவனை தப்பிக்க விட்டுட்டானுங்களா? என்ன கேள்வி இது ஸ்ரீஜா? முட்டாள்தனமா? பாண்டிய ஆளுகிட்ட இருந்து தப்பிச்சிருந்தா அதை நான் உன்கிட்ட சொல்லாம இருப்பேனா? இல்ல அண்ணாச்சி, பாண்டி கணேசன் கிட்ட கத்தி குத்து வாங்கி மயங்கி விழுந்தத நாம செத்துட்டோன்னு நினைச்சிட்டோமோன்னு எனக்கு ஒரு டவுட். அதான் கேட்டேன். இந்த பார் ஸ்ரீஜா, ஒருவேளை நீ சொல்ற மாதிரி பாண்டி கத்தி குத்துல சாகல, மயங்கி விழுந்ததாகவே இருக்கட்டும், பாண்டிய தூக்கிட்டு போன ஆளுக என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல யாருக்கும் தெரியாம பாண்டிய குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். கத்தி குத்துல பாண்டி சாகலன்னா கூட மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் மூச்சு திணறி செத்துருப்பான். இன்னும் சொல்ல போனா அந்த பாண்டி இந்நேரம் பூமிக்கு உரமாயி புதைச்ச இடத்துல புல் பூண்டே முளைச்சிருக்கும். அதனால நீ கவலைப்படாத ஸ்ரீஜா, பாண்டி செத்துட்டான். அவன் இனி திரும்பி வரவே மாட்டான். இனி நீ எதை நினைச்சும் பயப்படாத. சரிங்க அண்ணாச்சி. என்ன ஸ்ரீஜா, அண்ணாச்சி என்ன சொல்றாரு? பாண்டி செத்துட்டான், அவனை புதைச்சாச்சுன்னு கான்பிடென்டா சொல்றாரு. எனக்கு என்னன்னா, அந்த சஞ்சீவ் அபிக்கும் முத்தழகுக்கும் இடையில டபுள் கேம் ஆடுறானோன்னு தோணுது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சஞ்சீவ் முத்தழகு கழுத்துல தாலியை கட்டிட்டான். இனி அந்த அபி வாழா வெட்டி ஆயிருவான்னு நம்ம ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். நம்ம சந்தோஷத்தை அந்த சஞ்சீவ் கெடுத்துட்டான். அந்த சஞ்சீவ் அபிய சந்தோஷமா வச்சுக்க புதுசா ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கான். அவ முகத்துல சிரிப்ப பாக்கும்போது என் மேல அப்படியே நெருப்பள்ளி போட்ட மாதிரி ஒரே எரியுதுமா. அவ சந்தோஷமாவே இருக்க கூடாதுமா, இருக்கவே கூடாது. இப்ப என்ன ஸ்ரீஜா பண்ண போறோம்? நம்ம சஞ்சீவ் ஆபீஸ்ல இருக்கான்னு தானே காளி சொன்னா. நம்ம ஆபீஸ்க்கு போய் அங்க சஞ்சீவ் இருக்கானா இல்லையாங்கிறத பாக்கலாம். அவன் அங்க இல்லனா அத ப்ரூஃபா வச்சு அந்த சஞ்சீவ அபி முத்தழகு கிட்ட மாட்டி விட்டுருவோம். மா வா, நம்ம உடனே ஆபீஸ்க்கு போகணும். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் போலாமே. நோண்டிருவேன். வாமா போ. அப்புறமா வராங்களா? இவளுங்க கெட்ட கேட்டுக்கு டெக்னாலஜியை வச்செல்லாம் ஒட்டு கேட்க வேண்டியது இருக்கு. எல்லாம் நம்ம நேரம். ஸ்ரீஜா, மாப்பிள்ள ஆபீஸ்ல இருக்கானா இல்லையான்னு நீ போய் பார்க்க போறியா? உன்னை ஆபீஸ்க்கு போக விட்டாதானே? இதோ வரேன். மா, அப்பா, நாங்க போயிட்டு வரோம். சரிடா, பத்திரமா போயிட்டு வாங்க. அத்தை, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நானும் மாமாவும்
உங்களை விட்டு பிரிஞ்சு வெளியூர் போறது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படியெல்லாம் இல்லம்மா. நீ ஊரை விட்டு போறதெல்லாம் எனக்கு வருத்தம் இல்ல. நீ போற ஊரு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. மா, சென்னைக்கு என்னமா குறைச்சலு? பெரிய ஊரு, அங்க நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும். அண்ணனும் முத்தழகும் நம்ம ஊர் மாதிரி சின்ன கிராமத்துல இருக்கிறதுக்கு சென்னை மாதிரி பெரிய ஊர்ல இருக்கிறது சந்தோஷம் தானே? சென்னை பெரிய ஊருங்கிறதாண்டி எனக்கு வருத்தமே. என்னத்த சொல்றீங்க? ஆமாமா, இது வரைக்கும் கிராமத்துல இருந்த பொண்ணு நீ. சென்னை மாதிரி ஒரு நகரத்துக்கு போய் திடீர்னு எப்படி உன்னால அந்த ஊரோட ஒத்து வாழ முடியும்? அந்த ஊர் மனுஷங்களை உன்னால எப்படி உடனே புரிஞ்சுக்க முடியும்? பாண்டிக்கு பிரச்சனை இல்ல, அவன் வேலைக்கு போயிடுவான், ராத்திரிக்கு தான் வருவான். பாண்டி இல்லாத நேரத்துல தெரியாத ஊர்ல தெரியாத ஆளுங்களுக்கு மத்தியில நீ எப்படி தனியா இருப்ப? அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்குமா. வேணா ஒண்ணு பண்ணலாமா அத்தை? என்னம்மா? நீங்களும் மாமாவும் பேசாம சென்னை வந்துருங்களேன். அடி பாவி, அம்மா அப்பாவும் கூட வரணுமா? அவங்க வந்தா நான் எப்படி அபிய பாக்குறது? எல்லாம் சிக்கல் ஆயிடுமே. நல்ல ஐடியா. சரிதான் முத்தழகு, நீ சொல்ற யோசனை நல்லாதான் இருக்கு. ஆனா அது சரி வருமா? சரி வரும் அத்தை, நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க அத்தை. ஆஹா, அதெல்லாம் சரி வராதுமா. ஏன் சரி வராது? அது அப்பா ஊருக்கு போயிட்டா நம்ம வயலெல்லாம் யார் பாத்துக்கிறது? ஆமா, யார் பாத்துப்பா? மா அப்பா, நீங்க இங்கே இருக்கிறதா நல்லது, இங்கே இருங்க. பாண்டி, இந்த வருஷம் வெள்ளாமெல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்த சாகுபடிக்கு பருவம் வர இன்னும் 2 மாசம் ஆகும். அது வரைக்கும் நான் சும்மா தானே இருக்கேன். அந்த 2 மாசம் நானும் உங்க அம்மாவும் சென்னை வந்து உங்க கூட இருந்துட்டு போறோம். இத நான் ஏன் சொல்றேன்னா, முத்தழகு சென்னையை பழகுற வரைக்கும் தான் நாங்க முத்தழகுக்கு தேவை. முத்தழகு சென்னையை பழகினதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் திரும்பி வந்துட போறோம். இல்லப்பா, அது வந்து நான் சொல்றது. நீ சும்மா இரு மாமா. என்னம்மா? மாமா சொல்றதுதான் சரி. நம்ம 4 பேரும் ஒண்ணா சென்னைக்கு போலாம். கரெக்ட். இவ வேற. என்ன கரெக்ட்? எல்லாரும் சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் நாம இங்க இருந்து என்ன பண்றது? நாமளும் போலாம் வாங்க. வேணாம்மா, நீங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க. நீங்க 2 பேரும் இங்க சந்தோஷமா இருங்க. நான் அப்பாவும் மட்டும் அண்ணன் கூட போய் இருந்துட்டு வந்துடுறோம். பாண்டி கொஞ்சம் இரு, நானும் அம்மாவும் போய் எங்க துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறோம். வா மேகலா, வா. அத்தை இருங்க அத்தை, நானும் வரேன். வா வா வா. ஏங்க நீங்க போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. சரி. அண்ணே, உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் அம்மாவும் அப்பாவும் உன் கூட சென்னைக்கு வராங்க. நீ முத்தழகு கூட தனியா இருந்தா கூட அபி வீட்டுக்கு போயிட்டு வந்து சமாளிச்சிடலாம். இனிமே கஷ்டம் தான், பாத்துக்கோ. அபிக்கும் முத்தழகுக்கும் நடுவுல இனி அண்ணன் என்ன பாடுபட போதோ தெரியலையே. கடவுளே, நீதான் காப்பாத்தணும்.